ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து பஞ்சாயத்துக்காரவங்க சொன்ன தீர்ப்பை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. நான் கடைசி வரைக்கும் சிவா டாக்டர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன் அப்படின்ற ஒரு முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. பஞ்சாயத்துக்காரவங்க இருந்துட்டு 4 பேரை வச்சு இந்த சிந்துவை ஊரை விட்டே அடித்து துரத்தணும், போயிட்டு 4 பேரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட சொல்லவும், இங்கே நம்ம சிந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய அநியாயம். ஒரு பொண்ணை வாழ வைக்கணும்னு நினைங்க, நான் தப்பு பண்ணேன், அதுக்கான தண்டனையை கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு என்னை சிவா டாக்டர் கிட்டேருந்து பிரிக்கணும், என்னுடைய உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கப்புறமும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன். என்னையும் சிவா டாக்டரையும் பிரிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. சட்டப்படி இதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பஞ்சாயத்துக்காரவங்களுக்கே பயம் வந்துடுது. உடனே பஞ்சாயத்துக்காரவங்க பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எப்படி எப்படி பார்த்தாலுமே சட்டப்படி இந்த பொண்ணு போய் நம்ம மேலே கேஸ் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தான் உள்ளே போய் உட்காரணும். தப்பு பண்ணதுக்கான தண்டனையை மட்டும்தான் கொடுக்கணும். தேவையில்லாமல் அவங்க 2 பேரையும் பிரிக்கணுமோ இல்லை அவங்க அவங்க உயிரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணாலுமே கண்டிப்பாக அது தப்பாக போய் முடியும். இவங்க குடும்பத்துக்கு யார் தீர்ப்பு சொல்வா? தீர்ப்பு சொன்னால் அந்த பொண்ணு ஏற்றுக்கணும். ஏற்றுக்காத பட்சத்தில் இந்த பொண்ணை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது தான் கரெக்டு. இந்த பொண்ணு ஊரை விட்டு தள்ளி தான் இருக்கணும். நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரவங்க எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஊர் மக்களுமே கலைஞ்சு போயிடுறாங்க. இப்போது இங்கே மகா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, அக்கா பார்த்தீங்களாக்கா, ஊருக்கே இவ மதிக்கலை. இவ மனசில் என்ன நினச்சாலோ அது வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவாக்கா. இவளை போயிட்டு சிவா கூட எப்படிக்கா ஒன்று சேர்த்து வைக்கிறது? அப்புறம் சிவாவோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணிக்குமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. சிந்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிந்து, நான் உன்னை ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ மனசில் நினச்ச காரியத்தை சாதிக்கணுன்றதுக்காக யாரையுமே மதிக்காமல் இப்படி தென்னாவட்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய கேரக்டர் எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சி, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு திருப்பி எதுவும் பேசாமல் நம்ம சிந்து அழுதுகிட்டே தான் நிற்கிறாங்க. எவ்வளோ அவமானப்பட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, டாக்டரை நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது, அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு முடிவில் நம்ம சிந்து வந்து ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. உடனே இங்கே சிந்துவோட அப்பா வந்து, சி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நான் ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுறேன். நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும்? உன்ன மாதிரி ஒரு கேடுகிட்ட பொண்ணு எனக்கு வந்து பிறந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இன்னும் சாகாமல் நின்றுக்கிட்டு இருக்கேனே, என்ன சொல்லணும், என்ன பண்ணுறது? என் பொண்ணு பைரவியை விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசு வரல. நீ பண்ண அசிங்கமான காரியத்தினால நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னா என் பொண்ணு அப்பா இல்லாமல் ஆகிடக்கூடாதுல்ல. அது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் சைலண்ட்டாக இருக்கேன். உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. செத்தா கூட வந்து என் முகத்தில் முழிச்சிட்டு போகிற. நான் செத்தனா கூட என் சாவுக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பாவுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்து சாரி நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நம்ம சிவாவை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம பைரவியும் ஆறுமுகம் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கவும், நம்ம சிந்து வந்து, பைரவி, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடிக்காம அமையறதுக்கு நான் காரணமாக போயிட்டேன். என்னை மன்னிச்சிரு பைரவி, நீயாவது என் பக்கம் இரு அப்படின்னு சொல்லவும், ஆமாம், நீ பண்ணுற திருட்டுத்தனத்துக்கும் ஃப்ராடுத்தனத்துக்கும் உன் கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கெல்லாம் இப்படி கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட அருவருப்பா இல்லை? சி, உன் முகத்தில் முழிக்கவே எனக்கு பிடிக்கல. இங்கே பாரு பைரவி, அக்கா தங்கச்சி உறவுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ வந்து நின்றுட்டு போகிற. நீ பண்ண நம்பிக்கை துரோகத்தை நான் கடைசி வரைக்கும் நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா ஆறுமுகம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம சிந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. தெற்கு திசை இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எங்கே போகிறதுனுமே அவங்களுக்கு தெரியல. நம்ம எங்கே இருக்கணும்? டாக்டர் இருக்கிற இடத்துல தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியோட வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கு வெளியவே உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உள்ளே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, நடந்த எதையுமே நினச்சி நீ வருத்தப்படாதையா. கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்குறேயா. நீ கவலைப்படாத, எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுறியா அப்படின்னு சொல்லவும், சிவா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இங்கே பாருங்கள் பெரியம்மா,
நான் உங்களுக்காக தான் எதுவுமே பேசாம நான் சைலண்ட்டா பொறுமையா இருக்கேன். உங்க பேச்ச மீறி நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னா, உங்களோட உயிர் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல மட்டும் தான் நான் அமைதியா இருக்கேன் பெரியம்மா. மத்தபடி என் மனசுல சிந்து மட்டும் தான் நிறைஞ்சு இருக்கா. நீங்க வேற ஒரு பொண்ணு பார்த்தாலுமே கண்டிப்பா அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன் பெரியம்மா. ஏன்னா சிந்து தான் என் உலகம். கண்டிப்பா என்னைக்காவது நீங்க அத புரிஞ்சுக்கிட்டு, சிந்து கூட என்ன ஒண்ணு சேர்த்து வைக்குவீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் இப்போ வரைக்குமே உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சிவா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, "என்னய்யா எதுவுமே பேசாம நிக்கிற? ஓ! அந்த சிந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருக்கியா? அதான் நான் சொல்றேன்ல, எல்லாத்தையுமே கெட்ட கனவா நெனச்சு நீ மறந்துருயா. என்னமோ நம்ம நேரம் சரியில்ல. அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இனிமே நல்லதா நடக்கும்யா. உனக்கு ஒரு நல்ல பொண்ண நான் பார்க்க சொல்றேன். சரியா?" அப்படின்னு சொல்லவும், உடனே மகா ஓடி வராங்க. "அக்கா, எதுக்காகக்கா நம்ம பொண்ணு தேடி அங்க இங்கன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கணும்? சிவா உயிருக்கு உயிரா நேசிச்ச சினேகா தான் இருக்காளே! அதாவது சிவாவுக்கு ஏத்த பொண்ணு அந்த சினேகா தான். சினேகாவும் படிச்சு டாக்டர் வேலையில இருக்கா. சிவாவும் டாக்டரா இருக்கான். அந்த சினேகா ஒரு சில அதாவது நம்ம குடும்பத்துக்கு கஷ்டத்த இதுவரைக்கும் குடுத்தது கிடையாது. இருந்தாலும் ஏதாவது ஒரு சிலத குடுத்திருந்தாலுமே அது சிந்துக்கு மட்டும் தான் குடுத்திருப்பா. ஏன்னா, தன்னோட வாழ்க்கைய இவ அபகரிச்சுக்கிட்டாளேன்ற ஒரு கோவத்தினால தான் அப்படியெல்லாம் பண்ணியிருப்பாளே தவிர, சினேகா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுக்கா. நீங்க அத சொன்னீங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு நம்ம பொண்ணு கேட்க போடலாம் அப்படின்னு சொல்லவும், எங்க அன்னபூர்ணிமே யோசிக்கிறாங்க. "சரி மகா, இத பத்தின விஷயமா நான் யோசிச்சுட்டு உனக்கு ஒரு நல்ல முடிவ சொல்றேன். நம்ம நல்ல நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்போ நம்ம மகா பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. நினைச்ச மாதிரியே பணக்கார வீட்டு பொண்ண நம்ம சிவாவுக்கு கல்யாணம் பண்ணிடணும். சிந்து கண்டிப்பா இதுல குறுக்க நிக்கவே முடியாது. அப்படி நின்னா அப்படின்னா அவள கொன்னு போட்டுட்டு நம்ம கண்டிப்பா நமக்கு சிவாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இப்போ சிவா ரொம்பவே மனசொடைஞ்சு போய் ரூம்குள்ள போயிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. "சிந்து, உனக்கு ஆதரவா என்னால எதுவுமே பண்ண முடியாம போச்சே. சின்ன வயசுல இருந்தே நான் பெரியம்மா மனச எப்பவுமே காயப்படுத்துனது கிடையாது. அவங்க பேச்ச கேட்டு தான் நான் நடந்திருக்கேன். அவங்க பேச்ச மீறி எந்த ஒரு விஷயமும் நான் செஞ்சது கிடையாது. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலேருந்து என் பெரியம்மா என்ன எப்படியெல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா? அவங்க இல்ல அப்படின்னா ஒரு மனுஷனா ஒரு நல்ல பொசிஷன்ல நான் இப்போ இருக்கவே மாட்டேன். அவங்கள மீறி என்னால எந்த ஒரு முடிவும் பண்ண முடியல, எடுக்க முடியல. அதே சமயம் உனக்கு ஆதரவா நிக்க முடியல. அப்படி நான் அவங்க பேச்ச மீறி ஏதாவது பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அவங்க செத்து போயிருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா பயங்கரமா மனசுக்குள்ளேயே நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு இங்க இசக்கி மகா கிட்ட சொல்றாங்க. "அக்கா, நெனச்ச மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்கல்ல. எப்படியோ அந்த சிந்துவ ஒரு வழியா தொரத்தியாச்சு. என்ன ஒண்ணு, சிவாக்கு டிவோர்ஸ் தான் குடுக்க மாட்டேங்கிறா." உடனே மகா சொல்றாங்க, "அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. சினேகாக்கு சிவா கிடைச்சா மட்டும் போதுன்ற மாதிரி தான் இருக்கா. நடக்கிற பிரச்சனைய அப்புறம் பார்த்துப்போம். இப்போதைக்கு எப்படியாவது அன்னபூர்ணி அக்காவோட மனச மாத்தி சிவாவுக்கும், சினேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, சினேகா நமக்கு எக்கச்சக்கமான பணத்த குடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. அத வச்சு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகா வந்து நினைக்கிறாங்க. மகா இப்போ வரைக்குமே தன்னோட பிள்ளைக்காக நல்லது செய்வோம் அப்படின்றத நினச்சி எந்த ஒரு விஷயமும் பண்ணல. என்ன பண்ணா பணம் கிடைக்கும், லஞ்சம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு செயலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி வேணும் அப்படின்னா, கண்டிப்பா சிவாவுக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க. நான் சிவாவோட சந்தோஷம் என்ன அப்படின்றத மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர, மத்தபடி தப்பா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. இன்னொரு சைடு நம்ம சிந்து வெளிய தான் பயங்கரமா அழுதுகிட்டு உட்காண்ட்ருக்காங்க. இப்போ நம்ம அம் அன்னபூர்ணி வந்து தூங்கியிருப்பாங்க. அவங்க கனவுல கெட்ட கெட்ட கனவா வருது. சிவாக்கு ஆக்சிடென்ட் ஆகுன மாரி இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துற மாதிரி ஒரு கனவு வருது. உடனே திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. ரொம்பவே பதட்டப்படுறாங்க. "என்ன இப்ப நடந்தது கனவா? ஐய்யய்யோ! நிஜத்துல மட்டும் இப்படி ஒண்ணு நடந்துறவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. சரி, நாம கோவிலுக்கு போயிட்டு வந்துரணும். சிவாவ கூட்டிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே இங்க நம்ம அன்னபூர்ணி வந்து அம் அதாவது சிவாவ போய் ரூம்ல பார்க்குறாங்க. "சிவா, நீ சாப்பிட்டியாய்யா?" அப்படின்னு சொல்லவும், "இல்ல பெரியம்மா, பசி எடுக்கல. இங்க பாருய்யா, பசி எடுக்கலன்னு சொல்லிட்டு சாப்பிடாம உட்காந்துட்ருப்பியா? இரு, நான் உனக்கு போட்டுட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொண்டு வந்து ஊட்டி விடுறாங்க. "போதும் பெரியம்மா, எனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லவும், நம்ம அன்னபூரணி கம்பல் பண்ணி நம்ம சிவாவ வயிறு நிறைய சாப்பிட வைக்கிறாங்க. "இங்க பாருய்யா, காலையில நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம்.
எனக்கு என்னமோ கெட்ட கெட்ட கனவா வந்துச்சியா அப்படின்னு சொல்லவும், என்ன பெரியம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லவும், மறுநாள் காலையில் இப்போது நம்ம அஹ், அன்னபூர்ணியும் சிவாவும் கோவிலுக்கு கிளம்புறதுக்காக வெளியே வரவும், சிந்து அங்கேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிந்துவை பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க அன்னபூர்ணி. சிந்து, எதுக்காக நீ இங்கே வந்து படுத்துக்கிட்டு இருக்க? உன்னை தான் ஊரை விட்டே தள்ளி வச்சிருக்குல்ல, ஒழுங்கா இந்த ஊரை விட்டே கிளம்பிடு. ஏன் இந்த ஊரில் கூட எத்தனையோ பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கே போய் படுக்காம இங்கே எதுக்காக வந்து படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அத்தை, நான் எங்கே அத்தை போவேன், எனக்குன்னு யார் இருக்கா அத்தை உங்களை விட்டா அப்படின்னு சொல்லவும், எங்கே நான் போய் தொலை சிந்து, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இல்லை அத்தை, கண்டிப்பாக நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், என்னைக்கு நீங்கள் என்னை வீட்டுக்குள்ளே வா சிந்துன்னு சொல்லி கூப்பிட்றீங்களோ அன்றைக்கி தான் வீட்டுக்குள்ளே வருவேன், அது வரைக்கும் எனக்கு இங்கே ஓரமாக இடம் கொடுங்க அத்தை, எனக்கு வேறு இடம் எங்கேயுமே தெரியாது அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கர கோவமா, வா சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட கையை பிடிச்சிக்கிட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகவும், இங்கே சிந்து சிவாவே பார்க்குறாங்க. சிவாவுமே சிந்துவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. கோவிலுமே வந்துடுது. உடனே போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. சிவா இருந்துட்டு, என்ன பெரியம்மா, என்ன கெட்ட கனவு கண்டீங்க, அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு உடனே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்கீங்க, என்னாச்சு பெரியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லையா, உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி கனவு கண்டேன், சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் சேர்த்துருக்க மாதிரியெல்லாம் கனவு கண்டேன், நாங்கள் எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கோம்யா, ரொம்ப கெட்ட கனவு, இப்படி மட்டும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உன் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், அந்த கடவுள் நமக்கு துணையாக இருக்கணும்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலையே அங்கே ஒரு சாமியார் வராங்க. சாமியார் வந்து சிரிக்கிறாங்க எங்கள் அன்னபூர்ணியை பார்த்து. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கு ஒன்றுமே புரியல. எந்திரிச்சு நின்று, என்ன சாமி, என்ன பார்த்து எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தாயி, உன்னை பார்த்தா சிரிப்பாக தானே வருது, நீ முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்து தோ இங்கே நிற்கிறானே இவனோட வாழ்க்கையவே நீ சீரழிச்சு வச்சிருக்கியே தாயி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணிக்கும் ஒன்றுமே புரியல. என்ன சாமி சொல்கிறீங்க, சிவா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், அவன் என் வயிற்றில் பிறக்கல அப்படின்னாலுமே அவன் என்னுடைய பையன்தான், அவனுக்காக நான் எத்தனையோ விஷயம் செஞ்சுருக்கேன் அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக, நீங்கள் என்னடானா அவனோட வாழ்க்கை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் செத்தா கூட அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன், இவனுக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி அப்படியே கலங்கி போய் நிற்கிறாங்க. இப்போது சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாரு தாயி, உன்னுடைய மனசு எந்த அளவுக்கு சுத்தம்னு எனக்கு தெரியும், ஆனால் தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி என்ன தப்புன்னு எனக்கு தெரியல, இப்போ வரைக்குமே மனசறிஞ்சு எது நல்லது, என்ன பண்ணால் நல்லதாக நடக்கும் அப்படின்றத யோசிச்சு தான் நான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், எது தப்பாக இருந்தாலும் அந்த கடவுள் தானே காட்டி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு நைட்டு கெட்ட கெட்ட கனவாக வந்துச்சு, அதான் சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன், நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்க சுவாமி, என் கனவுல நடந்த மாதிரி நிஜத்தில் நடந்துடக்கூடாது சுவாமி அப்படின்னு சொல்லவும், எங்கள் சுவாமியார் திரும்பவும் சிரிக்கிறாங்க. என்ன சுவாமி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு சொல்லிட்டு நான் பதட்டமாக உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பரிகாரமோ இல்லை வேறு ஏதாவது பண்ணால் இந்த இன்சிடெண்ட்டை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னடானா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சுவாமி, தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி கையேந்தி நிற்கவும், அப்போ தான் அந்த சுவாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாரு தாயி, உன் வீட்டில் இருந்த மகாலட்சுமியை அடித்து அந்த பிள்ளையோட மனசை காயப்படுத்தி வீட்டை விட்டே துரத்திட்டீங்களே, ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் அந்த பிள்ளை உன் வீட்டு வாசலில் தானே இருக்குது, இப்போ வரைக்குமே உள்ளே வரல தாயி அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல, என்ன தாயி யோசிக்கிறியா, இதோ இங்கே நிற்கிறானே இந்த பிள்ளை, இவனுக்கு மனைவியாக வந்த பிள்ளையாக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த பிள்ளை எந்த தப்பும் பண்ணலை தாயி, அந்த பிள்ளையோட ஆசைக்காக மட்டும்தான் ஒரு பொய்யை சொல்லியிருக்கு, மற்றபடி மற்ற எல்லாருக்கும் கெடுதல் நினைக்கிற புள்ளெல்லாம் கிடையவே கிடையாது,
அந்த மகாலட்சுமியை நீங்கள் வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. அதனால் உங்கள் வீட்டில் எதுவுமே இனிமேல் சந்தோஷம் நடக்காது தாயி. மகாலட்சுமி இருந்தால் தானே வீட்டுக்குள்ளே எல்லா நல்லதும் வரும். மகாலட்சுமியை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எது நல்லது நடக்கும்? ஒவ்வொன்றா கெடுதல் விஷயம் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அன்னபூர்ணி அப்படியே பதறி போகிறாங்க. என்ன சுவாமி சொல்கிறீங்க? இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லவும், பரிகாரம் இருக்கு தாயி. ஒரே ஒரு பரிகாரம் தான். அந்த மகாலட்சுமியை நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீ கனவு கண்ட விஷயம் நடக்காது. அப்படி நீங்கள் வீம்பா அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான், அவள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கட்டாயம் நீ கனவுல கண்ட விஷயம் நடந்தே தீரும் தாயி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட அன்னபூர்ணி இருந்துட்டு, ஐயோ சுவாமி, அப்படி மட்டும் ஒன்று நடந்துடவே கூடாது. என் சிவாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன் சாமி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தாயி, வெறுப்போட மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே அழைக்காத. நீ சிரிச்ச முகமாக சந்தோஷமாக அன்பை காட்டி அந்த மகாலட்சுமியை உள்ளே அழைச்சிட்டு போ. அந்த நிமிஷத்துலேருந்து எல்லா கெட்ட சக்தியும் வெளியே போய் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தாயி அப்படின்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த சுவாமியார் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எங்கள் சிவாக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா, அந்த கடவுள் நம்ம வாழ்க்கையில் கண்ணை திறந்து பார்த்துட்டாரு. பெரியம்மா பேச்சை மீறி நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். சிந்துக்கு ஆதரவாகவும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போது அந்த கடவுள் தான் நமக்கு இப்படி ஒரு வழியை காட்டி விட்டுருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. உடனே அன்னபூர்ணி பயங்கர யோசனை, டே சிவா, என்னடா இந்த சுவாமியார் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ? ஆமாம் பெரியம்மா, இவங்க எத்தனையோ இடத்துல இந்த மாதிரி வாக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளா போய் கேட்காமலே அவங்களா நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு போகிறாரு. ஒருவேளை அவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னா சிந்து வீட்டுக்குள்ளே வந்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க பயங்கர சந்தோஷத்தோட. அன்னபூர்ணிமே, சரி சிவா வா உள்ள, சரி வா நம்ம வெளியே போகலாம், போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சிந்துவை நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். அவள் மட்டும் வீட்டுக்குள்ளே வராமல் இருந்தால் கண்டிப்பாக நான் கனவுல கண்டது நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது சிவா. வாயா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரொம்பவே அவசரமாக போய்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கிட்ட வந்ததும் இங்கே மகா சிந்துவை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைமுடியை பிடிச்சி அதாவது எங்கேயாவது வீட்டை விட்டு தூரமாக போடி அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு வரவும், உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, மகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல சிந்து தலையிலேருந்து கையை எடு. அக்கா, இவ எங்கேயோ போகாமல் இங்கே வந்து நம்ம வீட்டு வாசலில் உட்காண்ட்ருக்காக்கா. இவளை வீட்டை விட்டு வெளியே ரொம்ப தூரத்தில் துரத்தணுங்க்கா. அதான் இவளை பிடிச்சி இழுத்துட்டு வரேன். போக சொன்னால் போக மாட்டேங்கிறா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லவும், போதும் மகா, நீ பேசுனது எல்லாமே. சிந்து தலையிலேருந்து முதல்ல கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா இங்கே பாரு, நான் எடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே அன்னபூர்ணி சிந்துவை கையை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. அத்தை, சிந்து, நீ இனிமே எதுக்காகவும் கலங்கக்கூடாது, அழுகக்கூடாது. நீ வா சிந்து, வீட்டுக்குள்ளே போகலாம். உடனே மகாவுக்கும் அப்படி பத்திக்கிட்டு எரியுது. அக்கா, என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இந்த சிந்து நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கா. சிவாவோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிருக்காக்கா. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ எப்படி திரும்பவும் நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிடுறீங்க? என்னக்கா, எல்லாத்தையுமே ஒரே ஒரு நாளில் மறந்துட்டீங்களா? அதெல்லாம் நான் எதுவும் மறக்கலை. நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்ததை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரியா? இனிமே என்ன நல்லது நடக்கணும் அப்படின்றத நோக்கி தான் நம்ம போய் ஆகணும். சிந்து ஏதோ தெரியாமல் சிவா மேலே வச்ச அன்புனாலையும் பாசத்தினாலையும் ஒரு பொய்யை சொல்லி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போது அதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே உள்ளே போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சிவாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சிந்துக்கு சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கர ஹாப்பி நம்ம சிந்து. இப்போது வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. மகாவுக்கு அப்படியே உச்ச மண்டைக்கு ஏறுது கோவம். அக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலக்கா. எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த சிந்து எவ்வளோ பெரிய தப்பை பண்ணி சிவாவோட வாழ்க்கையவே கெடுக்க நினச்சிருக்கா.
நீங்கள் என்னடானா அவள் திரும்பவும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரீங்க. வேண்டாக்கா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே அன்னபூர்ணி சொல்கிறாங்க, என்ன பண்ணால் நல்லது நடக்குமோ அப்படின்றத நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தால் தான் நம்ம வீட்டுக்கே நல்லது நடக்கும். இனிமே சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து தான் வாழ்வாங்க. இங்கே பாரு சிவா, நீ சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு தயாராக தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம சிவா இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஆமாம் பெரியம்மா, சிந்துவை நான் எப்போவே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன் பெரியம்மா. அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசை எனக்கு எப்போவும் வந்துருச்சு. இதுவுமே நல்லா தான் இருக்குது பெரியம்மா. சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட கணத்து மேலே கை வச்சு, இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் சிந்து. நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம். நீ கவலைப்படாத. இனி இந்த வீட்டை விட்டெல்லாம் போக வேண்டாம். இது உன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. இங்கே மகாக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே இங்கே நம்ம சிந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. டாக்டரே, எனக்கு இப்போ தான் டாக்டரே ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இனிமே நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். அத்தை, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. இனிமே என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. யாரையுமே நான் காயப்படுத்த மாட்டேன். பொய் சொல்லி ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்க மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் காதலையும் வச்சது என் டாக்டர் மேலே தான். டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்க போகுது. இது போதும் அத்தை. வேறு எதுவுமே நான் எதுக்காகவும் பொய் சொல்லி நிறைவேற்றிக்கணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என் டாக்டர் மட்டும்தான். என் டாக்டர் கூடவே இருந்தேன் அப்படின்னா எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மகா இருந்துட்டு, அக்கா என்னக்கா நடந்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு சத்தியமாக இதில் சுத்தமாக துளி கூட விருப்பமே இல்லை. இந்த சிந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்தா அப்படின்னா அது நல்லாவே இருக்காது அத்தை. அக்கா, இவ பண்ண தப்பு எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல வெட்ட வெளிச்சமா. அப்படி இருக்கிறப்போ இவ எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? இங்கே பாருங்கக்கா, சத்தியமாக இவ வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. ஏய் வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கவும், இங்கே பாரு மகா, இதுக்கப்புறம் சிந்தை யாராவது திட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கோவத்துக்கு ஆளாயிடுவ நீ. ஒழுங்காக ரூம்குள்ளே போ மகா. அக்கா, என்னால் முடியாதுக்கா, இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லவும் நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க, இன்னும் ஒரு டைம் தான் சொல்லுவோம் மகா, ஒழுங்கா நீ ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு எங்க மகா முறைச்சிக்கிட்டே ரூம்குள்ளே போய் பயங்கரமாக அப்படியே செவுத்தெல்லாம் கையில் அப்படியே வச்சு குத்துறாங்க. ச்சே, நம்ம நினச்சது நடக்கவே இல்லையே. சிந்துவை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டோன்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம். இனி அடுத்தடுத்து நம்ம நினைக்கிறது எல்லாமே சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருந்தோம். ஆனால் என்ன இப்படி ஆகிப்போச்சு? ஒரு நாள் கூட நம்ம சந்தோஷம் நீடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க இப்போது மகா. இப்போது சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்தாச்சு. இவங்க எப்போவுமே பிரியாமல் நம்ம சிந்து ஆசைப்பட்ட மாதிரி சிவா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்.